ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா செந்தில். மணி 4:30 ஆயிடுச்சு. நான் குளிச்சு முடிச்சுட்டு தீபம் பற்ற வச்சுட்டு வந்து டைமை பார்த்தா 4:30. இனி அவசர அவசரமாக சமைக்கணுமே அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா 6 மணிக்குள்ளே ஜேஜேவும் அப்பாவும் கிளம்பிடுவாங்க வேலைக்கு. ஜேஜே காலேஜ் கிளம்பிடுவா. அதுக்குள்ளே செய்யணும். என்ன செய்யலான்னு யோசித்தேன். சௌச்சௌ குழம்பு வச்சிடலான்ட்டு சௌச்சௌ எடுத்து அதை கட் பண்ணி வச்சுட்டு ஸ்பீடாக அதுக்கப்புறம் அதுக்கு மிளகு அரைச்சி ஊற்றிடலான்ட்டு அதுக்கு வணக்கிட்டு இருக்கேன். சைடில் அப்படியே சாதத்தையும் வச்சாச்சு, அரிசி களைஞ்சி வச்சாச்சு. சௌச்சௌ தாளித்து விட்டுட்டு அந்த கேப்லேயே மிளகு அரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு. சௌச்சௌவுக்கு மிளகு அரைச்சி உள்ளே ஊற்றி அது குழம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. பக்கத்துலேயே விசில் வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 4:45 போது சூப்பராக விசில் வந்துடுச்சு. இந்த ரெண்டும் ஓகே. பொரியலுக்கு ரெடி பண்ணணுமே, டக்குன்னு அரியருக்கு என்ன காய்னு யோசிச்சா கத்திரிக்காய் தான். ஓகே, கத்திரிக்காய் கடகடன்னு பொரியல் பண்ணிடலான்ட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் பொரியல், சௌச்சௌ குழம்பு, சாதம் 3 ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மதியம் லஞ்சுக்கு ஏதாவது கட்டணுமே அப்படின்ட்டு சரி எலுமிச்சம்பழம் சாப்பாடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு குகன் ஏதாவது கேட்பான், அதனால் உருளைக்கிழங்கு பொரிச்சிடலாம், அதுதான் ஈஸியான வேலை அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு பரபரன்னு சீவி உருளைக்கிழங்கை பொரிச்சாச்சு. ரசம் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டிஃபனுக்காக தோசை ஊற்றிட்டுருக்கேன். தோசை ஊற்றி அதுக்கு உருளைக்கிழங்கு குழம்பு வச்சாச்சு. சாப்பாடு, கத்திரிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு தோசை, உருளைக்கிழங்கு சிப்ஸு, லெமன் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஜேஜே வந்துட்டான், அவனும் கிளம்புறக்கு ரெடி ஆகிட்டான். அப்பாவும் அவரோட டிஃபன் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டாரு. அவரும் வேலைக்கு கிளம்பிட்டாரு. ஜேஜே காலேஜ் கிளம்பிட்டா. இப்படி தான் எங்கள் செவ்வாய்க்கிழமை இனிதே ஆரம்பித்து விட்டது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். மணி எத்தனைங்கப்பா? கண்டிப்பாக மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.